ஆண்டவரை தவிர பப்ஜிக்கு அதிக நேரத்தை கொடுத்தீங்கன்னா இட்ஸ் தப்பு தான். கண்டிப்பா இட்ஸ் ராங். நிறைய பேருக்கு வந்து நீ யூத்ல இருக்கிற வாலிபர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலை வந்து இந்த லஸ்ட்டை எப்படி ஓவர் கம் பண்றதுதான். வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாரு. விலகி ஓடிரு, அங்க நிக்கவே நிக்காத. அப்படி தனியா இருக்கிற நேரத்துல நீங்க அந்த மாதிரி தாட் வந்தா ஜஸ்ட் க்ளோஸ் த ஃபோன், புட் இட் ஆஃப், எழுந்து ஓடி போயிடுங்க, வெளியே ஓடிடுங்க. எல்லாருக்குள்ள இந்த டவுட் இருக்கும் தானே, லைக் ஆண்டவர் வந்து பேசும்போது எப்படி கேட்க முடியும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை விட எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது டாடி வாஸ் ப்ரீச்சிங் அந்த ஸ்டேஜ். லைக் ஆவியானவர் வந்து ஃப்ரெண்டை போல பேசுகிறவர் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப அது கேட்கும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஆண்டவர் எப்படி ஃப்ரெண்டை போல பேசுவார். அப்போ வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போ எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க, நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஸ்டேஜில் வந்து எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா ஸோ ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்காங்களாம். காரில் போயிட்டு இருக்கும்போது அபிஷேகம் பெற்று அப்போ தான் வந்து அப்பா ஊழியத்துக்கு வர மாதிரி ஊழியத்தில் இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆவியானவர் வந்து அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிலோமீட்டர் வந்து கையில் எழுதணும், நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு கிலோமீட்டர் நோட் பண்ணியிருக்காங்க போல். அப்போ வந்து அந்த காரில் யாருமே இல்லையா. அப்போ வந்து ப்ளீஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக அடிங்களேன், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன், இல்லைனா அடுத்த லைவ் தான் திருப்பி வரணும் போது. ஸோ ஒரு நாள் காரில் போய்ட்டு இருக்கும்போது கிலோமீட்டர் நோட் பண்ணும்போது அந்த காரில் யாருமே இல்லாத காரில் ஒரு ஃப்ரெண்டை போல் ஒரு சவுண்ட் கேட்டுச்சான். லைக் கையில் என்னத்தை எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல இதை நம்பவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நடக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆவியானவர் பேசுகிறவர். இருதயத்தில் வந்து அந்த சவுண்ட் கேட்கும். அவர் பேசும்போது ரொம்ப சமாதானமாக இருக்கும். மேபி நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆண்டவர் கேட்டாராம், லைக் என்ன எழுதுறேன்னே, நான் வந்து கிலோமீட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டவர் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஏன் அதை வந்து உள்ளங்கையில் எழுதுற, ஏன் அதை வந்து உள்ளங்கையில் எழுதுறேன்னு கேட்கும்போது அப்பா சொல்லியிருக்காங்களாம், இது உள்ளங்கையில் எழுதுனா வந்து இது அலையாமல் இருக்கும், நான் வீட்டில் போய் இது பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. த இன்ஸ்டன்ட் ரிப்ளை ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ், இதே போல தான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அப்பா கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை பேசி முடிச்ச அடுத்த செகண்டே, நீங்கள் நம்ப மாட்டீங்க இது நடந்ததை, அடுத்த செகண்டே அந்த காரை வந்து ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி போயிருக்குது. அந்த ஆட்டோக்கு பின்னாடி தி எக்ஸாக்ட் வேர்ட், இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று அந்த ஆட்டோ பின்னாடி, அந்த ஆட்டோ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எங்கள் அப்பா. ஆனால் அந்த ஆட்டோ பின்னாடி அந்த பெரிய லெட்டரில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்ததான். And that's how God speaks and he confirms what he has spoken. ஆமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது கேட்கும் போது. அன்னிலேருந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா கூட தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா ஆண்டு பேர், என் கூடலாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு வந்து ஜோம் பண்ணேன். நாட்கள்லாம் கடந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருஷம் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்தது. நான் இப்போ ஃபோனில் லைவ் போயிட்டு இருக்கனால என்னால் அதை காட்ட முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஒரு நாள் அதை போஸ்ட் பண்ணுறேன். நான் அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நாள் சாட்டர்டே ஈவினிங் நான் உட்காந்து ஒரு பெரிய பாரத்தில் வந்து, அடுத்த நாள் சண்டே சர்வீஸ், ஒரு நாள் உட்காந்து ஜோம் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பாரம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்னென்னா, பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்கிட்டு இருக்கிறேன், எது குறிச்சும் பயப்படாதரா அப்படின்னு பேசினார். அப்போது எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, ஆண்டவர் பேசினா, ஆண்டவரே அது 3 வாட்டி நீங்கள் எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும், எனக்கு 3 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு வந்து கேட்குறது என்னுடைய பழக்கம். மேபி நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வாட்டி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணணும், எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் சர்வீஸ்லேயே ஜோம் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு ஒரு பெரிய பாரம், அது என்ன சுச்சுவேஷன் எனக்கு தெரியல, பட் ஆனால் அந்த பாரம்லாம் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு பாரத்துலேருந்து நான் கேட்டுட்ருக்கிறேன். அப்போது வந்து அப்பா வந்து மெசேஜ் கொடுத்துட்ருக்குறாங்க, எங்கள் டேடி வந்து மெசேஜ் கொடுத்துட்ருக்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய வாயில் அறியாமல் அந்த வார்த்தை வந்தது. வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கில் மெசேஜ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் 2 வாட்டி சர்ச்சில் கன்ஃபார்ம் ஆண்டர் பண்ணார், பயப்படாத மகனே,
என் உள்ளங்கையில் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அப்பா மூலமாக எனக்கு அந்த 2 வாட்டி அந்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் ஜோம் பண்ணது எனக்கு 3 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பான்னு இன்னும் ஒரே வாட்டி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பான்னு ஜோம் பண்ணிட்டு என்னுடைய யூத் சர்வீஸ்லாம் முடிஞ்சுது. சர்ச் யூத் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு என்னுடைய பைக் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய ஸ்ட்ரீட் அந்த மெயின் ரோட்டில் போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஜோம் பண்ணது வந்து எப்படி ஜோம் பண்ணுன்னா, எங்கள் அப்பாவுக்கு நடந்த அதே சுச்சுவேஷன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு ஆசைப்படுற ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணேன். நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு கார் போச்சு, ஒரு ஆல்டோ கார். அந்த கார் பின்னாடி ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. The exact word which God has spoken to me. நான் கேட்ட அந்த காரியத்தை எக்ஸாக்ட் வேர்ட் அந்த கார் பின்னாடி ஏசாயா 41:10 இந்த செகண்ட் பார்ட், என் நீதியின் வலது கரத்தினால் நான் அவனை தாங்குகிறேன். மேபி அந்த காரில் அவங்க வேற எதனா வசனம் கூட ஒட்டி வச்சிருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸாக்ட் வேர்ட் ஆண்டர் என் கூட பேசின அதே வசனத்தை அந்த கார் பின்னாடி பெரிய லெட்டர்ஸில் அதை எழுதி வைத்திருந்தாங்க. நான் அந்த ரோட்லேயே வந்து நான் ஆண்டருக்கு நன்றி செலுத்தினேன். எனக்கு அது பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் இருந்தது. ஆண்டுடைய அன்பு, அவ்வளோ பெரிய அன்பு, நம்ம கேட்குறதெல்லாம் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுகிறவர். நான் அந்த கார் பின்னாடி போயிட்டு என்னுடைய ஃபோனில் அதை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைவ் போயிட்டு இருக்கு, அது ஃபோனில் இருக்குது. I'll just post you, நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் ஹவ் காட் ஸ்பீக்ஸ். அவர் பேசாத ஒரு கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுவார். எப்போனா, நான் 2 நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். when you call him, the phone number வந்து Jeremiah 33:3. call unto me and I will answer you. அவர் கால் பண்ணுங்க, பேசுங்க அவரோட. சில நேரத்தில் அவரோட பேச மாட்டோம் நம்ம மணிக்கணக்கா. சில நேரத்தில் ஒரு நாள் ஒரு ராங் நம்பர் கூடவே 2 நிமிஷம் நம்ம பேசுகிறோம். ஹலோ யாரு இன்னும் தெரியாமல் 2 நிமிஷம் பேசுவோம். அவரோட பேசுங்க. கால் டு Jeremiah 33:3. ஜெரமியா கால் பண்ற போறீங்க. ஜெரமியாக்கு இல்லை, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தட்ஸ் ஹவ் காட் ஸ்பீக்ஸ். சோர்ந்து போகாதீங்க. கன்ஃபார்ம் பேசுறவர் பேசிட்டு அப்படியே விட மாட்டார். கன்ஃபார்ம் பண்ணுவார், கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவார். ஜஸ்ட் வெயிட் பேஷண்ட்லி. ஆனால் பப்ஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. நான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அடிக்ட் ஆகிடுறான்ப்பா, ரொம்ப நேரம் செலவிட. நீங்கள் ஆண்டவரை தவிர பப்ஜிக்கு அதிக நேரத்தை கொடுத்தீங்கன்னா இட்ஸ் தப்பு தான். கண்டிப்பாக இட்ஸ் ராங். ஏதோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஆமாம், ஏர்லி மார்னிங் டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம். நான் சும்மா சொல்லலை, நான் வந்து என் வாழ்க்கையில் அனுபவிச்சனால சொல்கிறேன். நீங்களும் அதை அனுபவிங்களேன். ஏர்லி மார்னிங் டைம் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான டைம். ஏன்னா அதிகாலையிலே அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறதான். இயேசு கிறிஸ்து மனுஷனாக அந்த உலகத்தில் வாழும்போது இருட்டோடு எழுந்து அதிக நேரம் ஜெபம் பண்ணார் அப்படின்லாம் வேதத்தில் இருக்குது. ஸோ அதிகாலை நேரம் வந்து இதே இடத்துல தான் உட்காருவேன். மேபி நான் போகிறது ஒரு லைவாக இருக்கலாம், பட் பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்குது. நம்மகிட்டே பேசுவார் ப்ரோ, நம்மகிட்டே பேசுவார். அது நம்ம இருதயத்தில் நிறைய உணர முடியும். அதுதான் சொல்கிறேனே, when you are connected to the Holy Spirit, அந்த பாண்ட்குள்ளே வந்துட்டிங்கனாலே போதும். நம்ம அவர் பேசுறது நம்மளே கேட்க முடியும். அவர் பேசும்போது ரொம்ப சமாதானமாக இருக்கும் இருதயமே. அந்த மெல்லிய சத்தம் வந்து நம்ம ஹார்ட்டில் அப்படியே என்ன சொல்கிறது, அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். Can you follow? ஒப்பு கொடுப்பது என்றால் என்னன்னா, ஒப்பு கொடுப்பதுன்னா லைக் என்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து ஒருத்தவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுடைய இஷ்டப்படி நீ உன்னுடைய இஷ்டப்படி தான் எல்லாத்தையும் செய்வேன், என்னை வந்து நான் என்னை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என்னை வந்து நீங்கள் லீட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டப்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன். சிம்பிள். ஆக்சுவலி உங்களுக்கு புரியாமல் சொன்ன ஒப்பு கொடுப்பது. நிறைய பேருக்கு வந்து நீ யூத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலை வந்து இந்த லஸ்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான். அப்படி தானே? இப்போ வந்து ஒரு ட்ரிகரான காரியத்தை நம்ம நல்லா தான் ஃபோனில் பார்த்துன்னு இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு காரியம் வரும், அவ்வளோதான், அப்படியே மயங்கி போய் அதில் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதில் அப்படியே மைண்ட் அதில் போயிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. என்ன சொல்றாருன்னா, வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாரு. விலகி ஓடிரு, அங்க நிக்கவே நிக்காத, அங்க நிக்காதல ஓடிரு அப்படின்னு சொல்றாரு. அங்க ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாரு. Flee from the lust.
ஆனால் நம்மளாம் இன்னைக்கு வந்து ரொம்ப புத்திசாலியாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன தரம் பண்ணுவோம், பிசாஸ் தான் வரான் அப்படி எதிர்த்து நிற்கலாம், ஆண்டவர் தானே சொல்லிக்கிறாரு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து நின்று சண்டை போட்டுன்னு இருப்போம் லஸ்ட்டு கூட. நம்ம ஆனால் நடக்கிறதுனா தெரியுமா, லஸ்ட்டு ஜெயிச்சிரும். பிசாசுக்கு வந்து நம்மளை பற்றி நல்லாவே தெரியும், எங்கே ட்ரிகர் போனால் எங்கே இவன் கீழே விழுவான் நல்லாவே தெரியும். லைட்டாக அந்த இடத்துல கிள்ளி விட்டால் போதும் நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனால் நம்ம வந்து ஓடணும், அந்த இடத்த விட்டு ஓட மாட்டோம். நம்ம ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணுவோம், அப்படியே ரெண்டு பிசாசை எதிர்த்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து அதான் சொன்னார். எல்லா பாவத்தை காட்டிலும் இந்த லஸ்ட் இருக்குது தெரியுமா, இந்த செக்ஷுவல் டிசையர்ஸ், இந்த செக்ஷுவல் இமோராலிட்டி, இந்த போனோகிராஃபி தனிப்பட்ட நேரத்தில் தான், தனியாக இருக்கிற நேரத்தில் தான் தனியாக இருக்கிற நேரத்தில் தான் பிசாசு அந்த மாதிரி காரத்தில் ட்ரிகர் பண்ணுவான். அப்படி தனியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி தாட் வந்தால் ஜஸ்ட் க்ளோஸ் த ஃபோன், புட் இட் ஆஃப், எழுந்து ஓடி போயிடுங்க, வெளியே ஓடிடுங்க, வெளியே எழும்பி ஓடிடுங்க. டோன்ட் கீப் ஸ்டாண்டிங் தேர். நான் வந்து இது எதிர்த்து நிற்பேன் அப்படி நம்ம எதிர்த்து நிற்கிறது இருந்தால் வந்து வேதத்தில் வந்து ஃப்ளீ பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையா. ஈவன் ஜோசப் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, யோசேப்பு அவர் வந்து அங்கே நிற்கவே இல்லையே. அந்த ஆன்ட்டி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் யோசேப்பை வந்து செடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஒவ்வொரு நாளும் வந்து பாவத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஜோசப் செட் நோ. ஃபர்ஸ்ட் டைமே கேட்கும் போது நோ சொல்லிருங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைமே பிசாஸ் வந்து ட்ரிகர் பண்ணும்போது ஜஸ்ட் நோ, அதுதான் நோ சொல்லிட்டு ஓடிடுங்க, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுங்க. நம்ம வந்து நோ சொல்ல மாட்டோம், நம்மளுக்கெல்லாம் ஒன்றாவது ஆண்டர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்ப்போம், லைட்டாக அப்படியே உள்ளே போவோம், அப்புறம் மொத்தமாக வந்து பிசாஸ் அப்படியே உள்ளே போட்டு எழுதுருவோம். ஜஸ்ட் ஃப்ளீ, ரன் ஃப்ரம் தட் பிளேஸ். நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன், ஜஸ்ட் ரன், அவ்வளோதான், ஓடிடணும். பவுல தான் சொல்கிறார், மற்ற எல்லா பாவத்தை காட்டிலும் இந்த லஸ்ட்டுக்கு எதிர்த்து நிற்காத, ஓடிடு, இடத்த விட்டு ஓடிடு. ஜோசப் தானே பண்ணார். ஏன் ஜோசப்க்கு வந்து தெரியாதா, அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டுவேன். யோசேப் வந்து நான் வந்து இதை வந்து என்னால் தாண்ட முடியும் அப்படின்னு யோசேப்புக்கு தெரியாதா என்ன? யோசேப் இத்தனைக்கும் வெல் பில்ட் ஹேண்ட்சம் யங் மேன், பைபிளே தான் போட்டிருக்கு. ஈவன் தோ he said no, he just ran away. துணி மாட்டினாலும் பரவாயில்ல, துண்டு மாட்டினாலும் பரவாயில்ல, ஓடி போயிட்டான். ஓடி போயிடுங்க. எஸ், டைம் ரொம்ப நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டர் நீ இதயத்தில் போட்ட அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் கடன் நான் லைவ் முடிச்சுட்டு நான் போக ஆசைப்படுறேன். செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்மிங் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனா வந்தார், அதுதான் ஃபர்ஸ்ட் கம்மிங். அது இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கும் செகண்ட் கம்மிங்க்கும் நடுவில் வந்து ராப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் நடக்கும்போது, யாரெல்லாம் ஆவியானவருக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ, ஒரு நாள் வரும் இமை பொழுதுல அவரோட கூட மறுரூபமாக. அதனால தான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எல்லாரும் அவரோட மறுரூபம் மேலே போயிடுவோம். அது ராப்சருக்கு அப்புறம் 7 வருஷம் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஏற்கனவே பிசாஸ் கையில் கொடுத்துருக்கிறார். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இதில் வந்து ஆன்டி கிரைஸ்டோடைய ஆட்சி இருக்கும். அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய ஆட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், 666. அந்த 666 வந்து வலது கையிலையோ நெத்திலையோ போட்டால் தான் நம்மளால் சாப்பாடு வாங்க முடியும். எல்லாமே பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நம்ம போய் ஆகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ, அவருடைய காலிங்க்கு உண்மையாக இருந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஒரு நாள் வந்து ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் வருவார். அவரோடு வரும்போது மேபி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்போது திடீர்னு வந்து அப்படியே காணாமல் போகிறோம் தான். தட்ஸ் ராப்சர். பகிரங்க வருகை தான் 2வது வருகை. எல்லாருடைய கண்களும் அவரை காணும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏளனமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் வந்து அவதூறாக பேசினாங்களோ, அதான் வேதம் சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அப்படின்னு சொல்லுது. அதுதான் செகண்ட் கமிங் வந்து அவருடைய வருகையை எல்லாருமே பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு கத்துவாங்களாம் ஜனங்க எல்லாரும். they will scream, ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே கத்துவாங்க. செகண்ட் கமிங் அண்ட் ராப்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஆக்ட்ஸ் சாப்டர் கண்டிப்பாக நான் பாடுவேன். இது இவ்வளோ நேரம் பண்ணிட்டு நீ பாடாம மட்டும் போ அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 எடுத்துட்டீங்களா? ஒரே வசனம், அழகான வசனம் படிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு காண போகிறோம். ஓகே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம், 20-24 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும்
தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். However, I consider my life worth nothing to me. My only aim is to finish the race and complete the task the Lord Jesus has given me, the task of testifying to the good news of God's grace. அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுறாங்க. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, கொஞ்சம் சீரியஸாக. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் அப்படின்னு இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ there should be a question, எதை குறித்து பவுல் கவலைப்படுறார்? அப்படிதானே, ஆப்வியஸா அப்படிதானே யோசிப்பீங்க எல்லாரும். அந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் அப்படின்னு எழுதுறார். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு கொஸ்டின் இருக்கும், எதை குறித்து பவுல் கவலைப்படுறார்? 22, 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு என்ன நேரிடும் காரியங்கள் என்று நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Now compelled by the Spirit I'm going to Jerusalem, not knowing what will happen to me there. I only know that in every city the Holy Spirit warns me that prisons and hardships are facing me. பட்டணந்தோறும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னென்ன உபத்திரவங்களை சந்திக்கிறத குறித்து ஆவியானவர் எனக்கு பட்டணந்தோறும் உணர்த்திட்டு இருக்கிறாரு. எனக்கு எல்லா இடத்துலையும் ஆவியானவர் being compelled by the Holy Spirit, ஆவியானவர் எனக்கு பட்டணந்தோறும் உணர்த்துறாரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பை எப்படி தெரியுமா இருந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களை கொன்று குமித்தவன். தமஸ்குக்கு போற வழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை முகமுகமாய் சந்தித்தார். அவன் மயக்கடிச்சு அவன் கீழே விழுற, அவனுடைய கண்கள் பார்வை போனது. அனனாயஸ் என்ற தீர்க்கதரிசியின் மூலமா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? அனனாயஸ் என்ற தீர்க்கதரிசி ஆண்டவர் பவுலோட வீட்டுக்கு அனுப்பி பவுலுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நீ என்னென்ன பாடுபடுவேன்றது ஆண்டவர் உனக்கு சொல்லுவாரு அப்படின்னு. கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளை சகித்தவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பாடெல்லாம் கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த பாடலாம் நான் அனுபவிக்கணுமான்னு கஷ்டப்பட்டு ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கவே இல்லையா. எல்லா பாடுகளையும் சந்தோஷத்தோடு எடுத்தான் அவன். 22, 23 வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதான் சொல்றது, being compelled by the Holy Spirit, being compelled, ஆவியானவர் உணர்த்துறார். பட்டணந்தோறும் நான் போகிற ஊழியத்துக்கு போகிற எல்லா இடத்துலையும் உனக்கு பிரசன்ஸ் இருக்குது, ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் உணர்த்துறாரு. 24ஆம் வசனத்துல தான் எழுதுறாரு, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என்ன ஒரு வைராக்கியமான வாழ்க்கை பாருங்களேன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு நாளும் எதை குறிச்சும் பயமே வராதான். ஒருவேளை அந்த லாக்டவுன்ல பலவிதமான பயங்களை குறித்து பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களோ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போது when you are in Christ, amen, you will have a victorious life in Christ. amen amen amen. இன்ஸ்டால நான் சேவ் பண்ணுவேன், கண்டிப்பா நீங்க வசனங்களை கவனிங்க எல்லாரும். when you are in Christ, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கும் போது நிச்சயமாகவே வெற்றி சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுறான், பட்டணந்தோறும் எனக்கு ஆட்சி இருக்கு, எனக்கு என்னை அடிக்க போறாங்க, என்னை கொலை செய்ய போறாங்கன்றது பவுலுக்கு எல்லாமே தெரிஞ்சும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். எப்படி அவ்வளோ ஒரு ஃபைத்துல சொல்ல முடியுதுன்னா, அந்த அளவிற்கு தேவன் மேல விசுவாசம். அந்த ஓட்டத்துல வேற எதுவுமே பார்க்கலங்க பவுல். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோம், ஒரு ஓட்டத்துல ஓடுறோம். என்ன ஓட்டத்துல ஓடுறோம் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஓட்டம்? அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய், அந்த நிகரில்லாத ராஜ்யத்தை நோக்கி நம்ம எல்லாரும் நீங்களும் நானும் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? வேற எதற்கும் நம்ம ஓடவே இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயமான வாழ்க்கை. இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை நம்ம தலைமையில வைக்க போறாருன்னு அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம அந்த ஓட்ட பந்தயத்து நேரம் ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொன்னான், நான் ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்துல ஒன்றையும் குறித்து அவன் கவலைப்படவே இல்லையா. ஈவன் நோயிங் பை த ஹோலி ஸ்பிரிட், ஈவன் பை கம்பல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், எல்லாமே தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. என் தலை வெட்டி சாகடிக்க போறாங்க, கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட போறேன், இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சோம் அவன் வைராக்கியமா சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? he was in Christ. அவன் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல வளர்ந்தவனாய் இருந்தவனா அப்படினால சொன்னா, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். இன்னைக்கு ஒரு 3 சொல்ல போறேன் உங்களுக்கு.
3 ஓ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 3 ஓ சொல்கிறேன். ரொம்ப சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். மேபி லைவ் திருப்பி கட் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. மேபி நீங்கள் திருப்பி ரீகனெக்ட் ஆகலாம். 3 ஓ சொல்கிறேன். முதல் ஓ வந்து என்ன தெரியுமா? முதல் ஓ நம்ம எல்லாரும், நான் சொன்னேன் எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோன்னு சொன்னேன். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எப்படி நம்ம சாதிக்கிறது, அந்த ஓட்டப்பந்தயத்துடைய டெஸ்டினேஷனை எப்படி அடையிறது என்ற ஒரு 3 ஓ நான் சொல்கிறேன். முதலாவது ஓ என்ன தெரியுமா? ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஓ வந்து ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. ஒருவேளை பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? வாலிபர்களுக்கு எல்லாமே ஃபியூச்சரை குறித்து தான் பெரிய பயம் இருக்கும். ஃபியூச்சரை குறித்து பயப்படாதீங்க, ஒன்றை குறித்து கலங்காதீங்க. இந்த ஓட்ட பந்தயத்தில் உனக்கு பாடுகளே வராது, உபத்திரமே வராதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயும் சொல்லவே இல்லைங்க. இந்த ஓட்ட பந்தயத்தில் பாடு வரும், உபத்திரம் வரும், கண்ணீர் வரும், அவமானம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த ஓட்ட பந்தயத்தில் எல்லாம் நம்ம ஓடுகிற ஓட்ட பந்தயம் எப்பவுமே பைபாஸ் ரோடு போல இருக்கவே இருக்காது. சில நேரத்தில் சில பள்ளங்கள் வரும், கீழே விழுகிற அனுபவம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிற முதலாவது காரணம் தெரியுமா? ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆமென். நீங்கள் இதை அறிக்கை பண்ணுங்க. ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். கவலைப்படுறதுனால அந்த காரியம் நடந்து முடிய போகிறதும் கிடையாது. ஆமென். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழக்கத்தை கூட்ட முடியும் என்று ஆவியானவர் நம்மை பார்த்து சொன்னார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் எதையும் சேர்க்கிறதும் இல்லை, அவர்களை போஷிக்கிற ஆண்டவர் ஏன் இன்றைக்கு உங்களை போஷிக்க மாட்டார்? ஏன் இந்த லாக்டவுன்ல கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்? ஏன் உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்? நிச்சயமாய் கவலையை ஒதுக்கிவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் மேல் விசுவாசம் வையுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிசினஸ் கர்த்தர் வெற்றிகரமாய் முடிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். எப்போ தெரியுமா? ஒன்றையும் குறித்து கவலைப்படாம இருக்கும் போது. ஒன்றையும் குறித்து கலங்காதீங்க. உங்க ஃபியூச்சர்லாம் ரொம்ப பத்திரமா இருக்குதுங்க. உங்க ஃபியூச்சரை குறிச்சுலாம் கவலையே படாதீங்க. எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதுறார். இந்த 4ஆம் அதிகாரம் இந்த பிலிப்பியருக்கு எழுதுற நிருபத்தை எங்க தெரியுமா எழுதுறாரு? நம்மள மாதிரி பெட்ரூம்ல உட்காந்து ஹாயெல்லாம் அவர் எழுதவே இல்லைங்க. ஜெயில உட்காந்து எழுதுறாரு. ஒரு சிறை, அதுதான் 22ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு. Being compelled by the Holy Spirit. Holy Spirit wants me that I have presence and I have hardship. அவர் முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு, உனக்கு வந்து ஜெயில போடுவாங்க சொல்லிட்டாரு. ஜெயில உட்காந்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தெல்லாம் எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எப்படி தெரியுமா எழுதுறாரு? 4ஆம் அதிகாரம், சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். ஜெயில இருந்து வருகிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்ன ஒரு அழகான வசனம்! ஜெயில இருந்து எழுதுற ஒரு வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு நம்மளை தூக்கி போய் ஜெயிலில் விட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நான் பண்ண ஊழியம் போதும் ஆண்டவரே, எல்லாமே போதும், இது வரைக்கும் நான் உங்க செஞ்ச ஊழியத்துக்கு நீங்க கொஞ்சம் கூட காப்பாத்தல, என்னை ஆளை விட்டுருங்கப்பா, நான் அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டு இருப்போம். மேபி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்குது. பட் he loved Christ. அவன் அன்புக்குள்ள இருந்தபடினால அந்த ஆண்டவருக்காய் அவன் சந்திக்கிற அந்த பாடுகள் எல்லாம் வந்து உபத்திரமா அவன் நினைக்கவே இல்லையா, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ஜெயில இருந்து எழுதுறாருங்க இந்த வார்த்தையை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பலவிதமான மேபி என்ன கவலைப்படுறீங்க எனக்கு தெரியாது, பட் God knows it. ஆமென். நீங்க பலவிதமான கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் தீர்க்கதரிசனமா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது சாதாரணமான சமாதானம் கிடையாது, உங்க ஃப்ரெண்டு கொடுக்கிற சமாதானம் கிடையாது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும், இதை பார்த்துட்டு இருக்கிற 267 பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது ஆளுகை செய்யுமா? பல விதமான குழப்பத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறியோ? இந்த ஓட்டப்பந்தயத்துல குழப்பம் வரதான் செய்யும். ஆனா முதலாவது நீங்க எடுக்க போற தீர்மானம் தெரியுமா? முதல் நான் சொன்னேன், ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என்ன வேணா வரட்டும், என்ன வேணா நடக்கட்டுமே, ஐ வில் வர்ஷிப் மை காட். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே, 99 நன்மை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த நன்மை செய்யாதனால நீங்க கெட்டவர் நான் சொல்லிட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. ஆமென்.
அந்த பிரசன்ஸில் வந்துட்டீங்கனாலே போதும். முதல் ஓ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். அவன் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத டென்ஷனு, முடி கொட்டி போகிறது, முடி வெள்ளையாகிறது, இப்படிப்பட்ட காரணம் தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. God is in control. எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. காம் டவுன், ஜஸ்ட் ரிலாக்ஸ். தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்து அப்பாவை நினச்சி பாருங்க, அப்பாவுடைய அன்பை நினச்சி பாருங்க. இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களை சும்மா கைவிட்டுருவாரு. ஒரு குழந்தைய தோளில் சுமக்கிறது போல உங்கள் எல்லாரையும் சுமந்துட்டு இருக்கிறார். Don't be afraid. எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினால. அநேகரோட கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். முதல் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மரணத்திற்கு போறவன் சொல்றான், ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த விசுவாசம் அதான். பவுலையும் சீலாவையும் தொழு மரத்தில் கட்டி போட்டு அடின்னு அடிச்சு ஜெயிலில் தூக்கி போடுறானுங்க. நம்மள அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போதண்டா சாமி அப்படின்னு ஓடி போய்ட்டுரும். ஆனால் அங்கே தொழு மரத்தில் அடின்னு அடிச்சு அவனை ஜெயிலில் கட்டி போட்டா அவனுங்க பண்ண பெரிய தப்பு. கையை கட்டினானுங்க, காலை கட்டினானுங்க, வாயை கட்டாமல் விட்டானுங்க. நம்ம ஆளுக்கு தான் வாய் இருந்தாலே போதுமே, உலகத்தையே அசைச்சிருவாரே. வாயை கட்டல. இரவு நேரத்தில் மிட் நைட்டில் பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவங்களுடைய கட்டுகளை மாத்திரம் கர்த்தர் அறக்கலைங்க, கூட இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து அவர்களை ஆச்சரியமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். அவன் ஒன்றுக்கும் கவலைப்படவே இல்லை. பேதுரு ஒன்றுக்கும் கவலைப்படவே இல்லை. அடுத்த நாள் பேதுருவுக்கு மரணம். அவனை கூட்டிட்டு போயிட்டு ஏரோது ராஜா கழுத்து அறுத்து எல்லாருக்கும் முன்னாடி அவனை சாவடிக்க போறாரு. ஆனா பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாராம், ஜெயிலில் தூங்கிட்டு இருக்கிறாராம். ஒரு தூதன் பேதுருவை அடிச்சு எழுப்புறான். நான் நினைச்சு பார்த்தேன், எப்பா நாளைக்கு மரணம் வச்சுட்டு நீ எப்படிப்பா நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் தான். உலக பிரகாரமான இந்த மரணத்திற்கு ஏதுவான இந்த சரீரத்தை குறித்து ஒரு நாளும் அப்போஸ்தலர்கள் ஒரு நாளும் கவலைப்படவே இல்லை. இந்த மரணம் செத்து போனா என்ன, அடுத்த நிமிஷம் ஆண்டவரோட நான் உயிரோட பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன்ற நம்பிக்கை, விசுவாசம் நிச்சயம் அவர்களுக்குள்ள இருந்தபடினால ஒன்றும் உலக பிரகாரமான காரியங்கள் ஒன்றும் அவர்களை அசைக்க முடியவில்லை. ஆமென். அதை தான் நான் சொல்றேன். இந்த மரணத்திற்கு ஏதுவான இந்த சரீரம், இந்த உலக காரியங்கள் எல்லாம் அழியக்கூடாது. ஆனால் அழியாத பரலோக ராஜ்யத்தை நீங்க நம்பும் போது, அதன் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது, அதை நோக்கி நீங்க ஓடும் போது, நிச்சயமாகவே இந்த உலக பிரகாரமான காரியங்கள், கவலைகள், போராட்டங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. முதல்ல தான் சொல்றேன், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. ரெண்டாவது ஒரு சொல்றேன், அதே 24ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டாவது ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடணுமா? முதல் என்ன சொன்னேன்? ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். ரெண்டாவது ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுவேன். நம்ம ஓடிட்டு இருக்கிற அந்த ஓட்ட பந்தயத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். காசு நிறைய இருக்கும்போது, நல்லா சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் நீர் நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவர், வாக்கு மாறாதவர், அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு டெஸ்ட் ஆண்டவர் பண்ணும் போது, லைட்டா ஒரு இடத்துல ஒரு வாசலை அடைக்கும் போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் இருக்குதே, அதான் கர்த்தர் பார்த்து தான் இருக்கிறார். ஓடுகிற ஓட்டத்துல கர்த்தர் ஆமென் நன்மை செஞ்சாலும் செய்யலனாலும் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் என்னை நடத்துகிறவர். சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ அதான் பண்ணாங்க. நீ 7 மடங்கு அக்கினி எழுப்பினாலும், 14 ஆமென் அளவுக்கு அக்கினி எழுப்பினாலும் நீ நிறுத்தின இந்த பொஞ்சலை நாங்கள் வணங்க மாட்டோம்யா. நான் எங்கள் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுவோம். எங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அப்படியே எங்களை காப்பாற்றாம போனாலும் பரவாயில்ல, ஆமென் நீ நினைச்சது கனவுல கூட நடக்காதுன்னு வைராக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென். ரெண்டாவது ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுங்க. சோர்ந்து போயிட்டு ஓடிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் சோர்ந்து போய் ஓடுறீங்க. அதனால தான் நீங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர், ஆனால் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. ஆமென். The joy of the Lord is our strength. உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் தனியாக ஓடலைங்க, கூடவே ஒருத்தர் ஓடிட்டு வர்றாரு. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், ஓடும் போது உசைன் போல்ட் மாதிரி ஓடிடணுமா, எங்கேயும் பார்க்கக்கூடாது. உசைன் போல்ட் ஓடுறத பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டிட்டுலாம் ஓட மாட்டான். குதிரைக்கு அடிவாளம் போட்டான் மாதிரி அவன் ட்ராக்கு, அவனுடைய டெஸ்டினேஷன் தெரியும், அவனுக்கு எங்கே ஓடணும்னு தெரியும். நேரம் ஓடினார், எதையும் பார்க்கல, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணார். ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நீங்கள் ஓடுவீங்கன்னு சொன்னால்
டெஸ்டினேஷனை குறித்து நீங்கள் ஓடுவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களாலையும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ரெண்டாவது முதல் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். ரெண்டாவது ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுவேன். ரொம்ப சந்தோஷத்தோடு ஓடுங்க, கேஷுவலாக ஓடுங்க, ப்ரெஷர்லாம் பண்ணிக்காதீங்க. திராணிக்கு மேலே ஒரு நாள் உங்களை சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்கவே மாட்டார். உங்களை ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டார். ஒரு வேளை அப்படியே ப்ரெஷர் பண்ணாலும் வசனம் சொல்லுது, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவாராம். ஆமாம், நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் அந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. கொஞ்சம் விட்டு பிடிப்பார், அவ்வளோதான். அதை நான் ரொம்ப அனுபவிச்சனால சொல்கிறேன். கொஞ்சம் விட்டு பிடிப்பார் இல்லை, கொஞ்சம் விட்டு பிடிப்பார், கொஞ்சம் விட்டு பிடிப்பார். ஆனால் ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். சந்தோஷத்தோடு ஓடுங்க. அவன் சோர்ந்து போகாதீங்க. பிசாசெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுருங்க. என்ன பல டெம்ப்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுங்க. மூன்றாவது நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் ஓடுகிறேன் அப்படின்னு பவுல் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன மரணம் சந்திக்க போறான்னு தெரியும். நீரோ மன்னன் எனக்கு தலையை வெட்டி சாகடிக்க போறான்றது முன்னாடி தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனை சொல்லிட்டே இருக்கிறார். ஆனாலும் அவன் சொல்றான், ஆகிலும் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுவேன். மூணாவது என்ன தெரியுமா? ஓட்டத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை நிறைவேற்றுவேன். நம்ம என்ன பண்ணுவோம்? கவலைப்படாமல் ஓடிடுவோம், சந்தோஷத்தோடு ஓடுவோம், எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம். யார் எப்படி போனால் எனக்கு என்ன என் ஓட்டத்தில் நான் ஓடுறேன் அப்படின்னு ஓடியே போயிடுவோம். சந்தோஷத்தோடு ஓடுவோம். ஆனால் மூணாவது இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இதை நிறைவேற்ற மாட்டோம். ஓட்டத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்த ஓட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம். ஓட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா என்னது? ஆண்டவர் நம்ம எல்லாருக்கையும் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்ன ஊழியம்? மைக்கு பிடிச்சி பாட்டு பாடினா பிரசங்கம் பண்ணாதான், இந்த மாதிரி லைவ்ல இருந்து பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் கிடையவே கிடையாதுங்க. இயேசுவை பற்றி சொல்றதே ஒரு பெரிய ஊழியம். ஆமென். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற போஸ்ட்டில் ஒரு 4 பேர் ரசிக்கப்படுறான், அட்லீஸ்ட் ஒரு பேர் ரசிக்கப்படுறான், அது ஒரு ஊழியம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இயேசுவை பற்றி சொல்கிறீங்கன்னா அது ஒரு ஊழியம். இயேசுவை பற்றி சொல்ல முடியலையா? வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்களேன். இயேசுவை போல வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்களேன், அது ஒரு ஊழியம். ஆமாம், அது ஒரு ஊழியம். மைக் பிடிச்சி பாட்டு பாடி ஒரு பாட்டை போட்டு ஃபேமஸ் ஆனால் தான் ஊழியம் அப்படின்ற மைண்ட் செட்டோட வெளியே வந்துருங்க. அதெல்லாம் கர்த்தர் அழகா டைம்ல செய்வார், வெளியே கொண்டு வருவார். ஏன் ஒருத்தர் அழகா போட்டிருக்காரு பாருங்க, காஸ்பல் கோ ஸ்பெல் இட். ஆமென். ஆண்டரை பத்தி சொல்லுங்க. ஒருவேளை சொல்ல முடியாத சிச்சுவேஷன் வரும், அந்த இடத்துல இயேசுவை போல நீங்க வாழ்ந்து காட்டுங்க. அவருடைய அன்பை தெரிவிங்க. கார்ல போகும்போது, கேப்ல எல்லாம் எங்க போனாலும் just talk about Jesus. Spread the love. இந்த ஓட்டத்தை நிறைவேற்றணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டத்தை நிறைவேற்றினான். அதனால தான் சொன்னான், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சார். ஆமென். நீங்க ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிங்க. இந்த 3 மறந்துடாதீங்க. இந்த முயலும் ஆமையும் கதை தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த கதையை போய் தெரியாதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இதான் சொல்லி தான் வளர்த்தாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறேன். இந்த முயலும் ஆமையும் ஸ்டார்ட் பண்ணாரு, பொறுமையோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் சந்தோஷத்தோடு ஓடுனாங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம தானே ஓடிடுவோம், என்ன யார் வந்துட போறா, நம்ம தானே ஓடிடுவோம் அப்படின்ற ஒரு தாட், ஒரு ப்ரைட் நமக்குள்ள வந்துடுது. இந்த முயலுக்கும் அப்படிதான் ப்ரைட் வந்துச்சுங்க. ஆமாம், எங்கேருந்து ஓட போகிறான், ஓடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஹாயாக தூங்கிட்டார். அந்த தலகணம் வந்துருச்சு. அதெல்லாம் இல்லை. அதனால பாருங்க, அந்த ஆமை பொறுமையா 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை நிறைவேற்றணும், கடற்கடை நிறைவேற்றணும் கிடையாது, பொறுமையா நிறைவேற்றேன், அவர் கூட இருப்பார். 3 மறந்துடாதீங்க. ஓட்டத்தில் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. 2வது ஓட்டத்தில் சந்தோஷத்தோடு ஓடணும். 3வது ஓட்டத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் உங்க கூட வழி நடத்துவார். மேபி இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். So God bless you. Thanks for listening. இவ்வளோ நேரம் என் கூட இருந்து நீங்கள் லிசன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமேன். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணவா? ஆமேன். ஒரு வேளை இன்னைக்கு பல விதமான கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? சந்தோஷத்தோடு ஓட முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆமேன். ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு ஓடுங்க. பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். Can we pray? ஆமேன். ப்ரே பண்ணலாமா? இல்லை, லாஸ்ட் ப்ரேயர் கிடையாது. நீங்கள் சொன்ன பாட்டெலாம் நான் பாடவே இல்லையே. இல்லை, ஆமாம், நான் கொஞ்ச நேரம் பாடிட்டு அது ஜஸ்ட் கோ. எனக்கும் பசிக்குது ரொம்ப. ஓகே, ப்ரே பண்ணலாமா?
ஆண்டவரே, அருமையான இந்த லைவுக்காக ஸ்தோத்திரம்பா. ஏதோ ஒரு பிளான் பண்ணாமல் வந்து ஒரு லைவ் ஆண்டவரே. ஆனாலும் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் நேசிக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியத்தை பேசியிருக்கிறீங்க. நாங்கள் மேபி ஒரு வேறு இடத்துல இருக்கலாம், பட் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கிறீங்கப்பா. ஒருவேளை இன்றைக்கி சோர்ந்து போய் பலனை இழந்து போய் இந்த லாக்டவுனில் இக்கட்டான சூழ்நிலையில் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மைண்டில் வச்சுட்டு, எதிர்காலத்தை குறித்து மைண்டில் வச்சுட்டு, நம்பிக்கைலாம் இழந்து போய், விசுவாசத்தை இழந்து போய், ஏதோ ஒரு சில நேரத்தில் நாங்கள் என்ன ஃபீலிங்கில் நாங்கள் இருக்கோன்றது எங்களுக்கே தெரில ஆண்டவரே. இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய குழப்பமே தான். நான் எதை நோக்கி போறேன்றது எனக்கே தெரில அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் நான் பேசுகிறேன், நானே அப்படிப்பட்ட காரியத்தில் போயிருக்கிறேன் நிறைய வாட்டி. பட் அப்பா, யூ நோ த டீப்பஸ்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் அ ஹார்ட். உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் கொண்டிருக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும். மேபி அது எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம்பா, ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஓட சொன்னீங்க. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓட சொன்னீங்க ஆண்டவரே. நிறைவேற்ற ஓட சொன்னீங்க. நாங்கள் ஓட இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்பா. இன்னைக்கு இரவில் ஒருவேளை உங்கள் வருகை வந்தா உங்களோட கூட வர ஆசையாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? வலது கரத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, லார்ட் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன்ப்பா, ஐ எம் அவைலபிள். நான் உங்களோட வர ஆசையாக இருக்கிறேன். என்னை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விஷயம் கூட என் பாவங்கள் எல்லாம் கழுவுங்கப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற, உண்மையாய் ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தால் ஒரு விஷயம் கூட எங்களை நீதிமான்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நைட்டு ஒருவேளை உங்க வருகை வந்தா உங்களோட கூட யுக யுகமா இந்த ராஜ்யத்தில் நாங்கள் தங்க ஆசைப்படுறோம். எங்களை இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் with truthful heart. மறைக்காம, எதையும் மறைக்காம எல்லாத்தையும் கன்ஃபெஸ் பண்றோம்ப்பா. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உணர்த்தினா அதை அப்படியே கன்ஃபெஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க. நீங்களும் எங்களை முழுமனதோடு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த பொல்லாத காரியங்களிலிருந்து, பொல்லாத டெம்டேஷன்ஸை ஜெயிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா என்று அர்ப்பணிக்கிற எல்லா வாலிபர்களும் கையில் ஒப்பு கொடுக்குறேன், குடும்பங்களும் கையில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் நீரே அவர்களுக்கு துணையாயிரும், பாதுகாப்பாயிரும். தேற்றுங்க, ஒவ்வொரு நாளும் உங்க வசனத்தால தேற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் உங்களோட செலவிட கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய விசேஷமான கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு சமாதானமான வாழ்க்கையை, இந்த நிமிடத்திலிருந்து ஒரு சமாதானமான வாழ்க்கையை நீங்க அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கவலைகளையும் நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு சமாதானத்தை அநேகருக்குள்ள தந்துட்டீங்கப்பா. இனி எந்த காரியத்தை குறித்து நாங்கள் யோசிக்க மாட்டோம். எங்க எண்ணம், எங்க ஏக்கம் எல்லாம் எப்படியாவது இந்த நிகரில்லாத ராஜ்யத்தை அடையணும் தான். அந்த ஓட்டத்துல பொறுமையோடு நாங்கள் ஓடுவோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. Cleanse us with your Holy Spirit. Cleanse us with your blood once again. எங்களுடைய ஆத்மாவை இன்னைக்கு நாங்கள் ரெடி பண்றோம் ஆண்டவரே உங்க வருகைக்காக. நீங்க எப்போ வேணா வருவீங்க, அதுக்காக நாங்கள் ரெடி பண்றோம். We are just available for your arrival. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், முழு படத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்களோட இருங்கப்பா. அந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க நல்லா உங்களோடு கூட இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள எடுத்து போடும். அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜீவன் நல்ல பிதாவே. And we all say Amen. Amen. ஸோ அது போகாதீங்க. God is in control. 3 சொன்னேன். ஒன்றையும் குறித்து கலங்காமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுங்க, ஓட்டத்தை நிறைவேற்றுங்கள். தேங்க்ஸ் அக்கா, தேங்க்யூ ரி அக்கா. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட லைவ்ல நீங்கள் இணைந்துங்க. இந்த இன்ஸ்டாகிராமுக்கு தான் வந்து அப்படியே லைவ் கண்டினியூ போகாமல் 1 மணி நேரம் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஒரு 10 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிடலாமா? உங்கள் பாடலாம் மேபி பாட்டு பாடுறேன். மரவம் நிலையத்தையே கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு வாட்டி பாடுறேன். கிருபை மட்டும் இல்லைன்னா 10 பேர் கேட்பீங்க, அதையும் ஒரு வாட்டி பாடுறேன். நிகரல ராஜ்யம் ஒரு 10 பேர் கேட்பீங்க, அதையும் ஒரு வாட்டி பாடுறேன். ஆமாம். ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல். டெல்லியில் எர்த்குவேக், பார்த்தேன். நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் நேரில் சந்திப்போம் எல்லாரும், இல்லைன்னா பரலோகத்தில் சந்திப்போம்.
Yeah, we'll meet there. ஆமா. So God bless you. Thanks for joining. பாடுவோமா? ஆமா. Yeah, thank you Jesus. Hallelujah. ஐயோ கீபோர்டே ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா நான். Thank you. God deserves all the praise. ப்ரோ ப்ளீஸ் மேக் நோட்டிஃபிகேஷன் பிஃபோர். கண்டிப்பாக ப்ரோ நான் போடுறேன். ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் போடாமல் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான். ஆமாம், எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ டைம் முடிஞ்சு, அடுத்து ஒரு லைவ் வரணுமா? ஓகே, நான் அப்படியே பாடிட்டே இருக்கிறேன். டைம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷம் வந்து அடுத்த லைவில் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். நிறைய லைவ் வச்சுருந்தா என்ன சொல்கிறது, நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வில் சிங் எ சாங். நிறைய பேர் எனக்கு ஒரு நேசர் உண்டு கேட்டீங்க. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எருசலேமே உன்னை மறந்தால் பலகரம் செயலிழக்கும். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர். இந்த இதான் வருமா தெரியல. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான்